வணக்கம் நண்பர்களே. 17வது மலர் மருந்து ஹார்ன்பீம், HORNBEAM, ஹார்ன்பீம். குணாதிசயம் அதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோர்வு, களைப்பு, இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோமோ என்ற மலைப்பு, மலைப்பினால் தள்ளி போடுதல். இதுதான் ஹார்ன்பீமோட குணாதிசயம். இந்த மருந்துக்கு நாங்க சொல்லக்கூடிய அற்புதமான பேர் மண்டே மார்னிங் ஃபீவர்னு சொல்லுவாங்க. மண்டே மார்னிங் ஃபீவர்னா என்ன? அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சனி ஞாயிறு லீவ் விட்ட பிறகு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த குழந்தை ஸ்கூல் போறதா இருந்தால் என்ன பண்ணும்? அடம் பிடிக்கும். ஏன்னா அது 2 நாள் வீட்டில் ஜாலியாக இருந்தால் அந்த மூட்ல அது இருக்கும். அது மாதிரி தான் ஆஃபீஸ் போறவங்களுக்கும் அப்படித்தான். 2 நாள் வீட்டில் 3 நாள் காலங்காத்தால ஆஃபீஸ்க்கு போற, ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாக மண்டே மார்னிங் ஃபீலிங் சொல்லுவோம். பொதுவா ஒரு சிலர் ஒரு வேலை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த வேலை எப்படி செய்ய போறோமோன்னு பயப்படுவாங்க. ஆனா அதனால பயந்துட்டு என்ன பண்ணா, அதை தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களை கூட அப்படிதான். குழந்தை ஹோம் ஒர்க் பண்றா அப்படின்னா, மா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அப்புறம் நான் பண்றேம்மா அப்படின்னு தள்ளி தள்ளி போடுவாங்க. ஏன்னா அதை எடுத்தா நம்மளால பண்ண முடியுமோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஹார்ன்பீம் அற்புதமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம மனதிலும் உடலிலும் சோர்வு மிக்கவர்களாக இருப்பவர்கள், ஆனா மனதாலும் உடலாலும் சோர்வா இருந்தாலும் கூட உண்மையில் அவங்க ஒரு திறமைசாலிகள் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு தெரியாது அவங்க திறமைசாலின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அனுமாருக்கு தெரியாது அவருடைய பலங்கிற மாதிரி. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நாம ஹார்ன்பீம் கொடுப்பதால் அவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த நிலையிலிருந்து மாறுவார்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப இந்த மருந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா பயன்படக்கூடிய ஒரு மருந்து நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் அடம் பிடிக்கும். இங்க இது பண்ண மாட்டேன், அங்க போக மாட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடம் முடிஞ்சா சும்மா விட மாட்டாங்க. அதை கராத்தே கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, எல்லா கிளாஸும் போனா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த மாதிரி இந்த ஹனிபீம் கொடுத்தோம்னா நல்லாயிடும். யாராவது டானிக் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவர்களே யாராவது எனக்கு ஒரு டானிக் ஏதாவது சொல்லுங்களேன்னு சொன்னா அவங்களுக்கு ஹார்ன்பீமை டானிக்காக கொடுக்கலாம். ஏன்னா உடல் சோர்வை நீக்கும், கண்டிப்பா நீக்கும். ஏன்னா மனது தான் எல்லாமே, மனது தான் எல்லாமே. நம்முடைய மூளையில இருந்து செய்யக்கூடிய கமாண்டுங்க தான் எல்லாமே. மேடை பேச்சாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் தொண்டை கோளாறு ஏற்படக்கூடிய காரணமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஹார்ன்பீம் அற்புதமாக வேலை செய்யும். இன்னைக்கு ஒரு பேச்சு கொடுக்க போனோம்னு நினைக்கிறோம்னா ஹார்ன்பீம் போட்டு போனோம்னா ஒன்றும் பிரச்சனையும் வராது. பாட்டு பாட போற பாடகராக இருந்தால் அவர் ஹார்ன்பீம் போட்டு போனா அவருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு அடிக்கடி தொண்டையில பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே நம்ம ஹார்ன்பீம் கொடுக்கலாம். என்ன சார் நீங்க நோய்க்கு மருந்து இல்லை மனசுக்கு மருந்துன்னா, சில நேரங்கள் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனதுக்கான மருந்து தான். ஏன்னா அங்க பிரச்சனையே இல்லாத கூட இருப்பதாக ஒரு கற்பனையில வரக்கூடிய ஒரு விஷயத்துலதான் அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான். இதோட ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, ஆலிவ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவருக்கு களைப்பு இருக்காது. கொடுத்தோடனே கொண்டா அந்த முடிச்சிடறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆரம்பிச்சு நின்றுவாங்க. அதுதான் ஆலிவ் நபர்களுடைய போக்கு. இவர் எப்படின்னா ஆரம்பிக்கவே மாட்டாரு, ஆரம்பிச்சாரு முடிச்சிடுவார். திறமைசாலியா இருப்பார். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 53 வயதான ஒரு பெண்கள் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டாங்க. தனியாவே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயது ஆனதுனால அவங்களுக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, காலையில எழுந்து சமையல் பண்ணணும், இதை பண்ணணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சோர்வாக ஆரம்பித்து விட்டார்கள். சரி வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க இன்னும் தனியாவே எப்படி இருப்பாங்கன்ற கண்டிஷன்ல அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியை என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. சொன்னாங்க, அந்த அம்மாக்குள்ள பிரச்சனை இதுதான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, தனியா இருக்காங்க. தினம் காலையில் எழுந்தணும், ஐயோ சமைக்கணும், இதை பண்ணணும் வேலைக்கு போகணுன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மனச்சோர்வு வந்துருச்சுன்னு அப்புறம் அவங்களுக்கு ஹார்ன்பீம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க 2 பேருமே வந்தாங்க.
ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்ப வாழ்க்கையில எனக்கு அந்த பயமே இல்ல. காலைல நான் பாட்டுக்கு எந்திரிக்கிறேன், எல்லா வேலையும் பார்க்கிறேன். ரொம்ப 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 சுறுசுறுப்பா இருக்கேன். ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நன்றி எனக்கு இல்லை அம்மா. இது மலர் மருந்துகள்னு சொல்லிட்டு எட்வர்ட் பேட்ச் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை அவருக்கு சொன்னபோது, அப்பதான் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு போது அவங்களுக்கு புத்தகம் கொடுத்தேன். உங்க 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 பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து நீங்க கூட இதை பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். மிக்க நன்றி.